ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நாங்கள் இருக்கிற ஏரியாவில் தண்ணி 4 நாளாக வரவே இல்லை. சரி இன்றைக்கி தான் விட்டாங்க. அதுவும் கொஞ்ச நேரம் தான் விட்டாங்க. இருக்கிற துணியெல்லாம் அலசிடலான்ட்டு காலையிலே 10 மணிக்கெலாம் துணியை போட்டாச்சு மக்களே. மணி இப்போ நான் எடுக்கும்போது 1 மணி. இந்த குழந்தைங்க இருந்தாலே இப்படித்தான். வீட்டில் நம்ம ஒரு வேலையும் நடக்காது. நம்ம செய்யலான்னு பார்த்தா அந்த வேலை சீக்கிரமாக முடியாது. அதுதான் மக்களே. காலையில் 10 மணிக்கு போட்ட துணி நான் வெளியே எடுக்கும்போது 1 மணி மக்களே. பாப்பாவை தூங்க வச்சு இல்லை ஃபஸ்ட்டு குளிக்க வச்சு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. தம்பியை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். பாப்பா மட்டும்தான். இது தம்பி இருந்தான்னு வைங்க, ஐயோ கடவுளை இதுவும் ஆகாது. 2 மணி ஆயிரும். அப்புறம் என்ன துணியெல்லாம் எடுத்து மாடியில் கொண்டு காய போட்டு வெயில் மக்களே, சரியான வெயில். அடிக்கிற வெயிலுக்கு துணியை தண்ணியில் முக்கி போட்டாலே நல்லா காஞ்சிரும் போல். இதில் ட்ரையர்லாம் போட்டு பார்த்துக்கிடுங்க எவ்வளோ வெயில்னு. அவ்வளவு வெயில். அந்த துணியை கொண்டு வந்து காய போட்டு அதுக்கப்புறம் காய போட்டாச்சு. காய போட்டு கீழே வர்றதுக்குள்ளே மணி 1:30 ஆயிடுச்சு பார்த்துடுங்க. அவ்வளோ துணியும் காய போட்டு வர்றதுக்குள்ளே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போயிட்டு வந்தோம். இப்போ ரீசெண்டாக யார்கிட்டையுமே சொல்லவே இல்லை நம்ம சேனலில். பாப்பாவுக்கு, தம்பிக்கு, அப்புறம் அவங்க அப்பாவுக்கு 3 பேருக்குமே மொட்டை போட்டிருந்தோம் திருச்செந்தூர் கோயிலில். ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஜனவரி மாதம் மொட்டை போடலான்னு ஒரு பிளான் இருந்து, ஆனால் அது நடக்கலை. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ரீசெண்டாக போய் மொட்டை போட்டு வந்தோம். நேற்று தான் ஊர்லேருந்து வந்தோம் பார்த்துடுங்க. வந்ததுமே நிறைய துணி, அழுக்கு துணி இருந்தது. கடலில் குளித்த துணி. அப்புறம் அதை தனியாக துவைச்சி எடுத்தாச்சு. இதை தனியாக துவைச்சி எடுக்கணும். தண்ணி இல்லாமல் ரொம்ப பெரும்பாடாயிருச்சு. எல்லாத்தையும் துவைச்சி எடுக்கிறதுக்குள்ள எப்படியோ துவைச்சி எடுத்தாச்சு. என்னென்னா வீட்டு வேலையை செஞ்சோன்னு வைங்க, நமக்கு வேறு எந்த வேலையும் செய்யவே வேண்டாம். எந்த வேலையுமே நமக்கு கஷ்டம் ஈஸினே கிடையாது பார்த்துடுங்க. அவ்வளவு கஷ்டம். பார்த்தா நம்ம வாஷிங் மிஷினில் தான் துணியை போடுறோம். ஆனால் பாருங்கள் 10 மணிக்கு போட்ட துணி 1 மணி ஆயிடுச்சு. நான் காய போட்டு கிளிப்பை போடுறதுக்குள்ளே எல்லாமே கஷ்டம்தான் பார்த்துடுங்க. எந்த வேலையுமே ஈஸினே கிடையாது. இதுக்கிடையே இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கல, சோறு பொங்கலை. நேற்று வச்ச குழம்பு இருந்தது, அதனால் சாப்பாடு மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. மதியத்துக்கு இனிமே தான் செய்யணும். வீட்டு வேலையே எப்படி இருக்குதுன்னு பார்த்துடுங்க. காலையில் நம்ம மிஞ்சி போனால் ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தோம்னா முடியவே மாட்டேக்கி. ஐயோ கடவுளே, போதும்னு ஆயிடுது. அவ்வளோ இருக்குது வீட்டு வேலை. அப்படியே துணியெல்லாம் காய போட்டு அப்படியே மாடியில் என்னெல்லாம் இருக்குது. ரோட்டில் வண்டி போகிறது அப்படியே தெரியும் பார்த்துடுங்க. அப்படியே யாராவது போகிறாங்களா, யாரும் எப்படி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சவங்க போக மாட்டாங்க. அப்படியே பறக்க பார்த்துட்டு எல்லா துணியும் காயப்படுறதான். மோஸ்ட்லி துணி காய போடுறது இன்னொரு வேலை என்னன்னு கேட்டுடுங்க. அது எல்லாத்தையும் வெளிப்பக்கமாக திருப்பி போடணும். அதாவது உள்பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி போடணும். இந்த வெயிலுக்கு வெளுத்து போகாமல் இருக்கிறதுக்கு காப்பாற்றணுன்னா அது அப்படி தான் பண்ணணும் பார்த்துடுங்க. அது ஒரு வேலை. மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து மடிப்போம் பார்த்திங்களா, அதை மறுபடி உள்பக்கமாக இருக்கிறத வெளிப்பக்கமாக நல்ல பக்கமாக திருப்பி மறுபடி மடிக்கணும். இது ஒரு வேலை. ஐயோ கடவுளே, எப்படியெல்லாம் வேலை திணுசாக வருது பார்த்தீங்களா மக்களே. ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நம்ம தான் செய்யணும். அப்படியே என்னெல்லாமோ யோசிச்சுட்டே அப்படியே துணியை காய போட்டு அப்படியே இருந்தேன் பார்த்துடுங்க மக்களே. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் உடம்புக்கு நல்ல சரியாக இருக்குன்னா இப்போ தான் சரியாக இருக்குது. பொங்கலுக்கு பிடிச்ச சளி, இருமல், காய்ச்சல்னு ஐயோ. பிள்ளைகளோட நல்லா பார்த்துடுங்க. பனியில் விளையாட விடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, துணியெல்லாம் காய போட்டுட்ருக்கிறேன். காய போட்டு இனி அப்படியே இறங்கி போக வேண்டியதுதான். போய் ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து முருங்கைக்காய், அப்புறம் பனங்கிழங்கு இதெல்லாம் கொடுத்து விட்டாங்க. பனங்கிழங்கு என்னென்னா அவிச்சு ஒரு 2 நாள் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சா அது பாட்டுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா வீட்டில் அப்படி தான் வச்சுருக்காங்க. சரி நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, அதனால் வெயிலில் கொண்டு காய போடலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பிளானில் நேற்று ஒரு 10 கிழங்கு மட்டும் அவிச்சேன் மக்களே. சரி எல்லாத்தையும் போட்டு அவிக்க வேண்டாம். அப்புறம் அது பார்த்திங்கன்னா வச்சுருந்தோம்னா பிசு பிசுன்னு தண்ணி வேர்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 10 கிழங்கு மட்டும் அவிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சு அவிச்சு வச்சுருக்கேன். யாருமே நேற்று சாப்பிடலை. நைட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு வந்து டயர்டில் அவ்வளோரும் தூங்கிட்டோம். அதனால் இன்றைக்கி எல்லோரும் எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போயிட்டாங்க. பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான். நானும் இந்த வேலையில் இருக்கேனா, அதனால் சரி மெதுவாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இதில் உரித்து வெயிலில் வைக்கணும். அது ஒரு வேலை இருக்குது. பிறகு நம்ம கார்ட்டூன் சேனலில் போடுறதுக்கு கார்ட்டூன் பண்ணணும் பார்த்தீங்களா. இன்றைக்கி மணி 1, 1:30 ஆயிட்டு. இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது. 2 மணிக்கு தம்பியை கூப்பிட போகணும். ஏட்டியில் அவனை பள்ளிக்கூடத்தில் போய் கூப்பிட போகணும். அதனால் இன்றைக்கி கார்ட்டூன் வீடியோ வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை பற்றியெல்லாம் நாங்கள் இருக்க தெரு மக்களே பாருங்கள். நாங்கள் இருக்க வீடு மட்டும் தான் கொஞ்சம் சின்ன வீடாக இருக்கும். மற்றது அந்த தெருவிலே எல்லா வீடுமே பெரிய வீடு தான். ஒரு வேப்ப மரம் இருக்குது, தென்னை மரம்லாம் இருக்குது பற்றியெல்லாம். இது பக்கத்து வீடு.
ஆமாம். இந்த 2 வீடு மட்டும் தான் கொஞ்சம் சின்ன வீடு. மத்த எல்லாமே நல்ல பெரிய வீடு பார்த்துடுங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது ரோடு. எட்டி பார்த்தா ரோடு தெரியும். பின்னாடி இருக்க ஒரு டேங்க் தெரியும் மக்களே. அது வந்து நல்ல தண்ணி டேங்கு. அப்புறம் அப்படியே போயிட்டு துணி போட்டு அண்டாவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, மறுபடியும் என்ன மாடிக்கும் ஏடி இது நமக்கு வீட்ல எக்ஸர்சைஸே தேவையில்ல மக்களே, உடம்பு குறைக்கணும்னா. இந்த துணி துவைக்கிற வேலையும், துணி காய போடுற வேலையும் சரியா பார்த்தோன்னு வைங்க, தன்னால உடம்பு குறைஞ்சிரும். மேலே ஏறி ஏறி இறங்குறதுக்குள்ள. ஆமா மக்களே. அப்புறம் வந்து எப்பயுமே நான் வந்து மேலே வந்து எங்க துணி மட்டும் தான் போடுவேன். அதாவது பெரிய துணி மட்டும் தான் போடுவேன். சின்ன துணியெல்லாம் வந்து நான் கீழே வெராண்டாவில் தான் போடுவேன். என்ன பற்றிலாம் ஏன்னா பிள்ளைகள் துணி ரொம்ப வெயில்ல போட மாட்டேன். அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் நீங்கள் 1000, 2000ன்னு விலை கொடுத்து வாங்கினாலும், அந்த சின்ன பிள்ளைகள் துணி ஒரு நேரம் போட்டு தண்ணீர் அலசி போடுறதுக்குள்ள அது பழசாயிருது. ஒரு நேரம் பார்க்கச்சொல தான் அது புதுசா தெரியுது. மத்த நேரம் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பழசா தெரியுது மக்களே. எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கா? இல்லைன்னா எல்லாருக்குமே இந்த பிரச்சனையா? என்னன்னு தெரியல. குவாலிட்டி கம்மியா இருந்தாலும் அப்பவும் பெரிய ஆட்கள் கூட நான் துணி எடுத்துடலாம். ஆனா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு துணி எடுக்கிறதுக்குள்ள ஒரு இம்புட்டுக்காண்டு துணி வச்சுட்டு 1000, 900ம்பாங்க. அந்த துணி ஒரு நேரம் போடுறதுக்கு தான் நல்லாயிருக்கும். 2வது நேரம் தண்ணியில அலசி போட்டோம்னா வைங்க, பழைய துணி மாதிரி ஆயிருது மக்களே. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் தான் இருக்கா? இல்லைன்னா உங்களுக்கும் இருக்கா? சொல்லுங்க. ஆமா, கமெண்ட் பண்ணுங்க கீழ. அதனாலேயே நான் இந்த சின்ன பிள்ளைகள் துணிய கொண்டு வெயில்ல போட மாட்டேன்துடுங்க. இணல்லே போட்டுருவேன். நல்லா காயட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து கிழங்கு கொண்டு வந்தேன்னு சொன்னோம்ல, இதுதான் இந்த கிழங்கு. ஒரு 12 கிழங்கு நேத்து அவிச்சேன் மக்களே சாயங்காலம். ஊர்லலாம் விறகு அடுப்புல தீய போட்டு பானையில வச்சு அவிப்போம் அப்படிதானே. இங்க வந்து நம்ம அப்படியே அவிச்சோம்னா கேஸ் ஒரு நாள்ல காலியாயிரும். அப்புறம் நம்மள கொன்னு போட்டுருவாவ. அந்தால நான் என்ன செஞ்சேன், ஒரு பெரிய குக்கர்ல வால் பகுதியெல்லாம் உள்ள சேர மாட்டேன்ட்டு வெட்டி போடுறதுக்கு மனசே இல்ல. சரி வால் தான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். என்ன செய்ய, வால வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வளத்தியா இருக்கிறத மட்டும் குக்கர்ல வச்சு ஒரு 6, 7 விசில் விட்டேன் பார்த்துடுங்க. அப்பயும் கொஞ்சம் நல்லா உப்புலாம் பிடிக்கல. இது நம்ம பானையில அவிச்சோன்னு வைங்க, உப்புலாம் நிறைய அள்ளி போட்டோம்னா உப்புலாம் நல்லா பிடிக்கும். இதில மஞ்சள் மட்டும் தான் பிடிச்சிருந்து. அந்தால கிழங்கு சரி உட்காந்து உரிச்சு வெயில் நல்லா கொளுத்துது. கிழங்க உரிச்சு வைப்போன்ட்டு வந்து உட்காந்தேன். கத்தி எடுக்க வந்து மறந்துட்டேன் மக்களே. மறுபடியும் யாரும் எந்திரிச்சு போறது சரியான மாய்ச்சல். கால் வலியா இருக்கு. அந்தால வாய் தான் நமக்கு ஆயுதம்னு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு நினச்சிட்டு, வாயாலேயே அவ்வளோ கலங்கி நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு வாயாலேயே அவ்வளோ கலங்கி 2 உரிச்சு உரிச்சு வச்சுட்டேன் பாத்துடுங்க. அந்த உள்ள இருக்கு மத்தியில பீப்பி அதை எடுத்துறணும். எடுத்துட்டோம்னா அப்பதான் அது காய வச்சா நல்லாயிருக்கும். அது இருந்துன்னு வைங்க, கிழங்கு ஒரு மாதிரி பூசண பத்தின மாதிரி ஆயிரும். யாருக்கெல்லாம் அந்த கிழங்குக்குள்ள இருக்க பீப்பி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. அவ்வளோ கிழங்கையும் உரிச்சு வச்சுட்டு கடைசியில அந்த பீப்பியெல்லாம் மொத்தமா நான் தான் சாப்பிட்டேன். சின்ன வயசுலலாம் என்ன சண்டை வரும். ஒரு கிழங்க உரிச்சு ஆளுக்கு பாதி பாதி தருவாவ எங்க அம்மா. என் வீட்ல பிள்ளைகள் அதிகம் பத்தியலா, அதனால அப்படி தருவாவ. அந்த பீப்பி ஒரு நேரம் ஒரு ஆளுக்குன்னா, அடுத்த நேரம் அடுத்த ஆளுக்கு. அந்த பீப்பிக்கு வர சண்டை இருக்கே மக்கா! சரியான சிரிப்பா இருக்கும். இப்பலாம் நம்ம இந்த கிழங்கெல்லாம் எங்க பார்த்தாலும் விலை அதிகம் பத்தியலா, நம்ம கோயம்புத்தூர் சைடு ரூ. 120, ரூ. 150 சொல்றாவ மக்களே 4 கிழங்கு வச்சுக்கிட்டு. இது நம்ம ஊருக்கு போனனால நமக்கு ஒரு 40, 50 கிழங்கு எங்க அப்பா புடுங்குனாவ பார்த்துடுங்க. புடுங்கி குடுத்துட்டாவ. வர்றதுக்கு கொண்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சோண்டு முருங்கைக்காய் நம்ம தோட்டத்துல விளைஞ்ச முருங்கைக்காய் கொண்டு வந்தேன். நம்ம வீட்ல இனி 1 வாரத்துக்கு முருங்கைக்காய் குழம்பு தான். எங்க அம்மா தேங்காய் எடுத்துட்டு போன்னு சொன்னாவ. சவம் அது என்னது லக்கேஜே 4 லக்கேஜ் ஆகி போச்சு மக்களே. துணி அது இதுன்ட்டு வீட்ல நம்ம எப்பயும் அம்மா வீட்டுக்கு போனாலே போகும்போது 1 பேக்கோட போகும். வரும்போது 4 பேக்கா வருது. அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். துணி கிணின்னு எல்லாம் அள்ளிட்டு வந்துடுறது. நம்ம தங்கச்சிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து அள்ளிட்டு வர்றது. அப்புறம் நம்ம அக்கா துணி எல்லாமே நம்ம தான் அள்ளிட்டு வர்றது மக்களே. 4 லக்கேஜ் ஆகி போச்சு. இதுக்கு மேலேயும் தேங்காய் வச்சேன்னு வைங்க, எங்க வீட்டுக்காரவிய கொந்தளிச்சிருவாவ. எத்தனை பைய நான் சுமக்கிறது அப்படின்ட்டு. அதனால தேங்காய் இனி அடுத்த வாரம் அடுத்த வாரம் எங்கே பத்திலாம் அடுத்த வாட்டி வரும்போது எடுத்துக்கிடுறேம்மான்ட்டு எடுத்துட்டு வரல. இன்னும் போகணும் மக்களே. ஆவணி மாதம் கோயில் கூட வரும். அப்போ போய் 1 வாரம் தங்கிட்டு மறுபடியும் இதேமாரி ஒரு 4 லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்தோம்னா சரியாயிரும் மக்களே. அப்புறம் ஆவணி மாதம் தசரா அப்படி இப்படின்னு நம்மளுக்கு வரதான் செய்யும். என்ன வீட்டுக்கு போகிறதுக்குன்னா கெஞ்சணும் கடந்து. ஊருக்கு போட்டுமான்ட்டு. மனசு இருந்தால் தான் விடுவாவ. இல்லாட்டி இங்கே தான் கிடக்கணும். அந்த கோயம்புத்தூர்ல 4 செவத்துக்குள்ளே தான் கிடக்கணும். ஊர்லன்னு வச்சுடுங்க நல்ல ஜாலியாக இருக்கும் மக்களே. ஊருக்கு போனோம்னா நல்லா இருக்கும். அம்மாட்ட உட்காந்து பழைய கதை பண்ட கதைலாம் பேசிட்டு, அப்பா கூட தோட்டத்துக்கு போயிட்டு முருங்கைக்காய் பறிச்சுட்டு, அப்படி இப்படின்னு நேரங்கள் நல்லா போகும். கோயிலுக்கு போவோம். புது துணியாக தான் இருக்கும். அப்படி இப்படின்ட்டு நேரம் போயிடும். ஊருக்கு போகிறதுக்கு ஜாலியாக தான் இருக்கும் மக்களே. அதனால ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு பிடிக்க தான் செய்யும்.
யாருக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போனோன்னா ஜாலியாக இருக்கும்னு சொல்லுங்கள். அதேமாரி போகும்போது எத்தனை பையோட போவிய, திரும்ப வரும்போது எத்தனை பையோட வருவியன்ட்டு சொல்லுங்கள். அதனால கிழங்கு ஒரு 12 கிழங்கு இருந்து பத்தியில அதை உரிச்சிட்டேன். உரிச்சிட்டு சரி வெயில் அடிக்கும்போதே மாடியில் கொண்டு வச்சிரும் அப்படின்ட்டு மாடிக்கு போனேன் பார்த்துடுங்க. இந்த ஏறுறேன் பத்தியில இதுதான் மாடி. கிழங்கு பிளாஸ்டிக்கு சோறான் தான் வச்சுருக்கேன் பார்த்துடுங்க. இது முறம். அது என்னது நம்ம ஊர்லலாம் அந்த இதில் இருக்கும் பத்தியில அந்த ஓலையில் செஞ்சதா நாரில் செஞ்சதா என்னமோ மாதிரி இருக்கும்ல, அங்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்கல. பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அதனால் பிளாஸ்டிக்கில் தான் வாங்கி வச்சுருக்கேன். வெயிலில் கொண்டு வச்சுட்டு வந்திருக்கேன். வெடிச்சு போகாமல் இருந்தால் சரி. வெடித்தோம்னா அது ஒரு 60 ரூபா தண்டம். வெடிக்காமல் இருக்கட்டும். அப்படி கிழங்கு வச்சுட்டு அப்படியே ஒரு கிழங்குனாலே டேஸ்ட்டு தான். இது வந்து இன்னொரு மாதிரியும் செய்வாங்க பத்தியில நல்லா காய வச்சு துண்டு துண்டாக உடச்சி மிக்ஸி கப்பில் போட்டு முந்திலாம் அம்மியில் அரைப்பாங்க. இப்போல்லாம் யாரும் அம்மியில் அரைக்காம இப்போல்லாம் மிக்ஸி தான். மிக்ஸியில் வச்சு அப்புறம் 2 பச்சை மிளகா கொஞ்சோண்டு சீரகம் அப்புறம் என்னவோ சொன்னாவளே எங்கள் அம்மா இதெல்லாம் போட்டு நல்லா தூள அரைச்சி எடுத்துருவா பார்த்துடுங்க. காப்பி கூட்டுக்கு வச்சு குடித்தோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் பருப்பு குழம்புக்கு வச்சு நான் ஊரில் போயிருந்தப்போ எங்கள் அம்மா அரைச்சி வச்சுருந்தாவ. பருப்பு குழம்புல தான் வச்சு சாப்பிட்டேன் பார்த்துடுங்க. நல்லா இருந்து. நமக்கு இங்கே அப்படிலாம் செய்யக்கு நேரமாக இருக்குது. 2 பேரை வச்சு பார்க்கக்கே நேரம் சரியாக இருக்குது. அப்படி வச்சு முந்தியெல்லாம் கிழங்கு நிறைய மிஞ்சி போச்சுன்னா அப்படி தான் காய வச்சுட்டு அந்த மாதிரி தான் அரைச்சி சாப்பிடாவ. எங்கள் இட்டு நான் இப்போ போயிருந்தப்போ சாப்பிட்டேன். நல்லா இருந்து மக்களே. அப்புறம் காய வச்சுட்டு கீழே வந்தாச்சு. பாப்பா தூங்கிட்டு இருக்காளா, அப்படியே மெதுவாக கதவு திறந்து உள்ளே போய் பார்த்தோம்னா தூங்கிட்டு தான் இருந்தது அந்த பிள்ளை. தூங்கிட்டு இருந்தோன்னே இப்படி தான் போகுது மக்களே. இதுதான் இன்றைக்கி இப்படி தான் போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி கதை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரு ரூமு. அதில் தான் கிச்சனும் அட்டாச்சு தான். கிச்சன் அட்டாச்சு பெட்ரூமு. அதில் தான் அப்படி உட்காந்து நம்ம கதை பண்ணணும். பாப்பாவை வந்து நம்ம தனியாக தூங்க வச்சோம்னா ஈஸியாக இருக்கும் வேலை நமக்கு. ஒரே ரூம்ங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இதான் பாப்பா தொட்டியில் பார்த்துடுங்க. தொட்டியில் தூங்குறாளா, ஸ்டூல் இருக்கும் ஒரு ஸ்டூலு. அந்த ஸ்டூலை கொண்டு கட்டிலில் போட்டுட்டு அதுக்கு மேலே சின்ன தலைவாணியை வச்சு அதுக்கு மேலே செல்லை உட்காந்து வச்சு கதை பண்ணுவேன் பார்த்துடுங்க. அதாவது எதுக்கு அப்படி வச்சு பண்ணுறேன்னா நான் பேசுகிற சத்தத்தில் பாப்பா முழிச்சிருவா. அதனால் இப்படியே உட்காந்துட்டு ஒரு கையில் செல்லு ஒரு கையில் தொட்டியில் பிடிச்சிக்கிட்டு ஆட்டிகிட்டே தான் பண்ணணும் மக்களே. எப்படியும் ஒரு கதை பண்ணுறதுக்கு 1.25 மணி நேரம் ஆகும். 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும். அது வரைக்கும் இப்படி தொட்டியில் பிடிச்சிக்கிட்டு ஆட்டிகிட்டே தான் கதை பண்ணணும். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போகுது. பாய் மக்களே.